ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி விலாக் யூடியூப் சேனல். ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில் சங்கி கோயில். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு மாதமாக 2 மாதமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் பிளான் பண்ணி சாட்டர்டே இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த கோயிலுக்கு வந்து நம்ம தூரத்தில் ரோட்டில் வரும்போதே இந்த கோயில் வந்து நல்லா அழகாக தெரியும். நம்ம எப்படி திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு நம்ம போகும்போது அந்த மலைக்கோட்டை எப்படி நம்மளுக்கு ரோட்டில் போகும்போதே தெரியும், அது மாதிரி இங்கே மெயின் ரோட்டில் வரும்போதே தெரியுது. இந்த கோயிலிருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் சிட்டி, இங்கே ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கிற இடமும் இங்கே தான் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அங்கெல்லாம் போனதில்லை. இங்கே ஹைதராபாத் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வர்றது கோயில் தான். அதிகமாக கோயில்னால் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான் போயிருக்கோம். இதுவும் கொஞ்சம் பக்கம்தான், ஆனால் இதுக்கு வந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா 1 hour. இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருந்து அதில் நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. குரங்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாவே நான் வீட்டிலேருந்து பிஸ்கெட்டு வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு போயிருப்பேன். குரங்கு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்க்கும்போது தான் அழகழகாக எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. இங்கே கீழேருந்து மேலே பார்க்கும்போது அந்த கோயிலோட கோபுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பழனி படிக்கட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே படிக்கட்டு. ஆனால் இது கொஞ்சம் சின்ன படிக்கட்டு தான், வேகமாக ஏறிடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே நம்ம மேலே ஏறி போயிடலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க எல்லாருமே போயிருந்தோம். ஹஸ்பண்டெல்லாம் யாருமே கூட்டிகிட்டு போகல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், அதுக்கப்புறம் எங்களோட குழந்தைங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். போகும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்ச பிள்ளைங்கள்லாம் இப்படி ஸ்டெப்பில் ஏற மாட்டாங்கன்னு. ஆனால் பிள்ளைங்கள்லாம் எங்களை விட்டுட்டு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஏறிட்டாங்க. எப்படி பாப்பா ஏறுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு ஜுஜிப்பி, எங்களால் நல்லா மேலே ஏறி போக முடியும், நீங்கள் வேணால் மெதுவாக வாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு பாருங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்கு. நாங்கள் இங்கே வாட்டர் பாட்டில் கூட வாங்கலை. நான் என்ன நினச்சேன்னா, இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கடையெல்லாம் நிறையா இருக்கும், அங்கே வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். கார் புக் பண்ணி தான் வந்திருந்தோம். கார் புக் பண்ணி வந்த உடனே அவங்க வந்து வெளியே நிப்பாட்டாமல் கரெக்டாக இங்கே மேலேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால இந்த பக்கம் சுற்றி ஒரு கடை கூட இல்லை, ஒன்லி கோயில் மட்டும்தான். பாருங்கள் எங்கள் பாப்பா எவ்வளோ வேகமாக ஸ்டெப் மேலே ஏறி போகிறாங்கன்னு. கால் வலிக்கலையான்னு கேட்டால் வலிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நல்லா பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இங்கே நிறைய தெலுங்கு மூவி எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். இங்கே மேலே வரும்போது பாருங்கள், அந்த கோயிலோட நிலவாசல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய மூவிஸ் எடுப்பாங்க, சீரியல் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் யாரும் எடுக்கலை, ஷூட்டிங்லாம் எதுவும் போகல. மேலே போய் எல்லாருமே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு மேலே கிளம்பியாச்சு. நம்ம எப்போ போனாலுமே அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம பேர் சொல்லி நம்ம கோலம் நட்சத்திரம் எல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. நான் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கி, எனக்கு வேறு பயமாக வேறு இருந்துச்சு, மங்கி ஏதாவது பண்ணிடுமோ கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பயம்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே பண்ணல. நம்ம போக பின்னாடி தான் வந்துச்சு வரைக்கும். பேகை பிடுங்கிறதோ இல்லை வேறு எதுவும் பிடுங்கவும் இல்லை, அப்படியே அமைதியாகவே வந்துச்சு. ஒவ்வொரு மங்கியெல்லாம் பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணும், பேகெல்லாம் கையில் கவரெல்லாம் பார்த்துச்சுன்னா பிடுங்கிட்டு போயிடும். இந்த மங்கி ஆனால் ஸ்நாக்ஸ் பார்த்தா மட்டும்தான் வருது. இங்கே பாருங்கள், மேலே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்போ எவ்வளோ பேருன்னு பாருங்களேன். எல்லாமே ஒயிட் கலர் கோபுரம் தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மனசில் அந்தளவுக்கு சந்தோஷம். என்றைக்குமே வீட்டில் இருக்கிறத விட கோயிலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது கரெக்டாக தான் இருக்குது. நான் அதுவும் இங்கே தெரியாத ஊரில் வந்து எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சி அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கோயிலுக்கு போகிறதுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. போய் இதை சுற்றிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப விசேஷமே இந்த கோயிலில் வந்து இந்த கோபுரம் தான். இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உள்ளுக்கு வந்து வெங்கடேஸ்வர சாமி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா கோபுரத்தில் வெங்கடேஸ்வர சாமி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு சாமி, இந்த மாதிரி நிறைய சாமி இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு நான் சில சாமி பேர் எனக்கு தெரியல. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நாகம்மா சாமி இருந்தாங்க. சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மணி, அது வந்து எங்கள் பாப்பா அடிக்கணுன்றாங்க. ஆனால் எங்கள் பாப்பாவால் அடிக்க முடியல. நான் வந்து வாங்கி அடித்தேன். அது கொஞ்சம்
மெலிசாக தான் இருந்துச்சு, அடிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அது அடிக்க தெரியாது இல்லையா, எங்கள் பாப்பாவுக்கு அதனால் அடிக்க வரல. கீழேருந்து மேலே கோபுரத்தை ஃபோட்டோ எடுத்தேங்க. நாங்கள் போகிற டைம் கொஞ்சம் வெயில் தான். நாங்கள் ஒரு 5க்கு தான் போனோம். 5க்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. சுற்றி சுற்றி குரங்கு தான். இங்கே மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தால் இந்த ஹைதராபாத்தே ஃபுல்லாக தெரியுதுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இங்கேருந்து ஃபிலிம் சிட்டி கொஞ்சம் தூரமாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அங்கே போனால் காசு அதிகமாகும். இங்கே வந்து காசு டிக்கெட் எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போய் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடலாம். இங்கே வேலை செய்வாங்க, க்ளீன் செய்கிறதுக்கு ஹெல்ப்பர் இருப்பாங்க. அவங்க மட்டும் டீ குடிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதிகமாகலாம் கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து லட்டு வாங்கலான்னு ஆசையாக போனால் 3 லட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. லட்டு வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, சின்ன சின்ன லட்டு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு இவ்வளோ சின்ன லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலை. ஆனால் லட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. எத்தனை பேர்த்துக்கு தான் 100 ரூபாய்க்கு வாங்கினா எத்தனை பேர் தான் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அது வேண்டாம், ஏதாவது நம்ம கீழே இறங்கி போகும்போது கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்த அவள் வந்து உப்புமா மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் கொடுக்கலான்ட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்தாரேன்னு சொல்லி இந்த பக்கம் நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சைடு உள்ள எல்லாமே தெரியுது பாருங்களேன். இந்த கீழ் ரோட் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்களாம். நான் அது கீழே இறங்கி போகும்போது அந்த வீடை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வரவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பேசுகிறாங்கங்க. எனக்கு இங்கே ஹைதராபாத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய பேர் பேசுனாங்க. என் ஃப்ரெண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே மங்கி பார்த்திங்களா வந்துருச்சு. 2 மங்கி வந்து இங்கே மங்கி எதுவுமே இல்லாதனால தான் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மங்கி வந்துருச்சு. சரி, மங்கிக்கு ஓப்பன் பண்ண உடனே வந்த உடனே அந்த மங்கி சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷம். அது விட்டுரு, அந்த பாக்ஸோடு விட்டுருன்னு சொல்லியாச்சு. மங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸையே நாங்கள் எடுத்தோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மங்கியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது கரெக்டாக வந்து பிடுங்கவெல்லாம் இல்லை, வந்து உக்காந்துச்சு. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கையில் உள்ள பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்கிட்ட வச்சுட்டாங்க. வச்ச உடனே அது சாப்பிட்ருச்சு. எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை பாருங்கள். நாங்கள் இப்போ கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கி இந்த ரோட்டில் தான் போகிறோம். இந்த சைடில் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இங்கே சைடில் தான், ரோட்டில் தான் இருக்குமாட்டிருக்கு. இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு வரனால இது பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷம். கீழே இருந்து மேலே அந்த கோயில் கோபுரத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஒவ்வொரு செடியும் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் கீழே நடந்து போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய பேசிக்கிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வரவே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வரும்போது இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. அந்த வீடு ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன வீடுன்னெலாம் தெரியாது. இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கும்போது தான் தெரியும் இதெல்லாமே வந்து ஷூட்டிங் எடுக்கிற வீடு அப்படின்னு சொல்லி. நம்ம படத்துலலாம் பார்க்கும்போது நல்லா பெரிய பங்களாவாக காமிப்பாங்களே, அந்த மாதிரி பங்களா தான் இது. நம்ம போய் பார்க்கலாமான்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு தான் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம், இன்னொரு நாள் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே வர்றது. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இன்னொரு தடவை எங்கேயாவது போனோன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படிக்கிற காலத்தில் நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் வெளியவே போகிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி ஒரு பாப்பா பிறந்து அதுக்கப்புறம் தான் வெளியே போகிறோம். நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. நாங்கள் கீழே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே இருக்கிறதுலையே ஒரே கடை இந்த ஒரு கடை மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.